ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா போன எபிசோட்ல அதாவது ரிஷப லக்னத்தை பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மிதுன லக்னத்தை பத்தி பார்க்க போறோங்க ஐயா. ஸோ மிதுன லக்னத்துல நவகிரகங்கள் 9 தசாபுத்திகளை பத்தி நம்ம துல்லியமா நீங்க பலன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 40 நாள் கிட்டத்தட்ட வருகிற 7ஆம் தேதி 7ல இருந்து 17/10 வரைக்கும் 40 நாள் இருக்குங்க ஐயா. அதுவும் பார்த்தீங்கன்னா கிரகண அன்னைக்கு தான் நம்ம வந்து அந்த பலன்கள் எடுக்கிறோம். சூரிய தசை எந்த வித பலன்கள் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு தரப்போகுதுங்க ஐயா? நிச்சயமா. அதாவது ஒரு ஜோதிடத்துல நிகழ்வுகளை பத்தி எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்றதே அதுக்கு திசாபுத்தி தான் பதில் சொல்லுது. அடிப்படை யோகம் அப்படிங்கிறது வேற. அதை வந்து நம்ம அலங்காரமா பேசலாம். ஆனா அந்த நிகழ்வு எப்ப நடக்கும், நான் எப்ப வீடு கட்டுவேன், எப்ப கல்யாணம் பண்ணுவேன், எல்லாத்துக்குமே திசாபுத்தி தான். இனி சில பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, எப்போ நல்லது நடக்கும். அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் திசாபுத்தியை வச்சு தான் நம்ம விதியை தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது சூரிய திசை அந்த நட்சத்திரம் பார்த்துங்க எங்கே இருக்குது, 4ஆம் இடத்துல தான் அதிகமாக இருக்குது. ஒரு பாதம் தான் சிம்ம ராசியில் இருக்கு, மிச்சம் உத்தரம் 3 பாதம் உங்களுக்கு கண்ணீர் இருக்கு. அப்போ 4, 8, 12 கான்செப்டை வச்சிருக்கிற சூரியன் வலுத்து கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 4, 8, 12ங்கிறது கஷ்டப்படுறதை காட்டுது, வலிவேதனை காட்டுது. வேலை ஓரளவுக்கு சம்பாதிக்கிற வேலையை செஞ்சாலும் திருப்தியாக இல்லை, நான் செய்கிற வேலை எனக்கு திருப்தியாக இல்லைங்கிறத சொல்லுது. அப்படிப்பட்ட சூரியன் தைரிய ஸ்தானாதிபதியாக வர்றார். அப்போ அந்த திசையில் இவர் 4, 8, 12 இவர் ஜாதகத்தில் உட்காராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கெட்டது தவிர்க்கப்படும். அது போக மற்ற எங்கே இருந்தாலும் நல்லது நடக்கும், சமாளிக்கும் திறமை. ஆமாங்க. அதாவது வேலை நல்லா இருக்கும், உறவுகள் சரி வராது. இப்போ 8, 12ன்னா என்ன ஆகும், தந்தை உறவே பாதிச்சிடும். சூரியன்னா தந்தை 8ல் போகும்போது 12ல் போகும்போது அவரால் நமக்கு விரயங்கள், அவரால் கஷ்டங்கள், அல்லது அவரு படுற கஷ்டத்தை பார்த்து நாம கஷ்டப்படுறது, இது மாதிரி வேலை செய்யும். கருத்து வேறுபாடு கூட ஏற்படும். இழப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். சூரிய திசை நடக்கும்போது சூரியன் கெட்டு போயிருந்தால் தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் இப்போ நம்ம இந்த கோச்சாரம் நீங்கள் சொல்கிற அந்த 40 நாளில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கார். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கார், அப்படியே 4ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த அக்டோபர் 17 வரைக்குமே தைரியத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி சில மாற்றங்களை கொடுக்குறாரு. இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு நல்ல ரிலீஃப். எனக்கு வந்து கஷ்டப்படுற இடத்துல இருந்தேன், இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு மாறிட்டேன், அந்த மாதிரி. அதே மாதிரி திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் நல்லது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அல்லது ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிற்கூறு நல்லாயிருக்கும். ஒரு 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கோச்சாரம் நல்லா இருக்குது. ஸோ சூரிய திசை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருங்கய்யா? அதே மாதிரி தான் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3மே வந்து மிதுன லக்னத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அதில் செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வர்றார். சந்திரன் என்னதான் 2 கூடையவராக வந்தாலும் கூட அவருடைய நட்சத்திரம் 4, 8, 12 இருக்கு. அதனால் கைக்கு பணம் வரும், ஆனால் செலவாயிட்டே இருக்கும். தேவையில்லாமல் சேமிக்க முடியாது. அது மாதிரி சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு மற்ற புத்திகள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 10 வருஷமும் சந்திரனே பொறுப்பெடுத்துக்கிட்டோன்னா தாங்க முடியாது. 4, 8, 12 செஞ்சிட்டு இருப்பார். ஆனால் புத்திகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, அதே மாதிரி இதெல்லாம் வந்து ராகெல்லாம் பணம் தர்ற ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி சனி புதனும் பணம் தர்ற அமைப்பு தான் மிதுன லக்னத்துக்கு. அந்த மாதிரி புத்திகளில் நல்லது பண்ணி. சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னதான் அவருக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் இப்போ கோச்சாரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் போகிறார். அது மாதிரி போகும்போது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது, ஆனால் எனக்கு வேலையே சரியாக அமையலைங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு சொத்து வாங்குகிறோம், பூமி சார்ந்த ஆதாயங்கள், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு லோன் கிடைச்சது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். அதே மாதிரி காவல்துறையில் பணியாற்றுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையும் சிறப்பாக இருக்கும். பல் மருத்துவம் ரொம்ப செவ்வாய் வந்து உயிர்பற்று விட பொருள் பற்றுக்கு நல்லா இருக்கு. உயிர்பற்று சார்ந்து வந்து செவ்வாய் கொஞ்சம் கோபதாபத்தை கொடுப்பார். இப்போ இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து 8, 12 கிடக்கூடாது. செவ்வாய் 8, 12 இருந்து திசை நடத்துதுன்னா உறவுகள் நல்லா இருக்காது, மன வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை. ராகு திசை வந்து எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? இவங்களை வந்து புத்தியை இயக்கிறதே ராகு தான்.
லக்னம் 1, 5, 9ல் இருக்கிறவங்களே ராகு தான். இப்போ பாருங்க கோச்சாரத்தில் 9ல் இருக்காரு, குருவோட சாரத்தில் இருக்காரு, குருவும் லக்னத்தில் இருக்காங்க. அப்போ இந்த குருங்கிறது நமக்கு தொழில் அதிபதி, 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, தடை இருக்கவங்களுக்கு இப்போ பெண் கிடைக்கும். அதே மாதிரி உறவுகள், இப்போ டைவர்ஸ் ஆகி 2ஆம் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்து அப்படி நல்ல அமைப்பை கொடுக்கும், தொழில் சார்ந்து நல்ல அமைப்பை கொடுக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அந்தஸ்து கௌரவத்தை வளர்த்து விட்டுரும். அதனால் ராகு திசை நடக்குதுன்னுட்டு ரொம்ப போட்டு பாவக்கிரகன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியது மிதுன லக்னத்துக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இவங்க லக்ன புள்ளியாவே திருவாதா தான் இருக்கு. அப்போ வந்து தாட்டே பிரம்மாண்டமாக தான் இருக்கு. ஆமாம், பிரம்மாண்டமாக இருக்கும். ராகு கெடாமல் இருந்துட்டாலே இவங்க வந்து கற்பனையில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நிஜத்தில் அனுபவிச்சிருவாங்க. என்னெல்லாம் நாம் கனவு கண்டோமோ அந்த கனவு நிஜமாகும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தசை வந்து எந்த வித பலங்கள் தருங்க? குருவும் அப்படித்தான். ஏன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது வந்து 1, 5, 9ல் இருக்குது. இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு புனர்பூசத்துலேயே போகிறாரு. அதனால் நல்ல அந்தஸ்து, கௌரவம், திருமண வாழ்க்கை, குழந்தை பேர், இதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. மூளை உழைப்பு சார்ந்து இயங்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ உற்பத்தி சார்ந்து ரொம்ப ஸ்டாக் வச்சு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். ஏன்னா லக்னத்தில் குரு இருக்கிறதுங்கிறது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக. சிறப்பு. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா சனி தசை. சனின்னு சொல்லும் போது இவங்களுக்கு பாக்கியாதிபதியாக கூடி வராரு. ஸோ அப்படிப்பட்டவர் பாக்கியத்தை தராரா? ஆமாம், இப்போ சனி சொந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு கோச்சாரத்தில். ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் 8லேயோ 12லேயோ இருக்கிறவங்களுக்கு தான் சனி கஷ்டப்படுத்தும். ஏன்னா பணப்பிரச்சனை இல்லை. ஏன்னா 2ல் தான் சனி நட்சத்திரம், 6ல் தான் சனி நட்சத்திரம், 10ல் தான் சனி நட்சத்திரம். அதனால் இப்போ சனி பயிற்சி பலன்கள்லேயே நம்ம சொல்லியிருப்போம், கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்த பின்னால் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு. அது வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்கும், தொழில் நல்லா நடக்கும். இப்போ வந்து ஒரு அக்டோபர் 3ஆம் தேதி அப்படியே வக்கரத்தில் குரு நட்சத்திரத்துக்கு வர்றாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வர்றாரு. வந்தாலுமே அவர் 10ஆம் இடம், 10ல் சனிங்கிறது வேலையை கொடுப்பார், கர்மத்தை செய்ய வைப்பார், வேலையை கொடுப்பாரு. அதனால் தொழில் பலம் உண்டு. நிச்சயமாக இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சில புத்திகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது சனி திசையில் இப்போ செவ்வாய் கிரகமும் சனியும் பார்த்துக்குது. அடுத்து பார்த்துங்க, சூரியன் புரட்டாசி மாதம் ஆனவுடனே 4ஆம் வீட்டுக்கு வருவார், அவரும் சனியை பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து அந்த புத்திகள், இப்போ செவ்வாய் புத்தி நடக்குது, சூரிய புத்தி நடக்குது, சந்திர புத்தி நடக்குது, இந்த மாதிரி புத்திகள் நடக்கும்போது கொஞ்சம் பேக் அடிக்கும் வேலை செய்கிறதுல, சின்ன சின்ன தடங்கல்கள். ஏன்னா சனின்னா தாமதம் தானே, கொஞ்சம் லேட்டாக ஒரு காலாகாலத்துக்கு இது அனுப்ப வேண்டியதை அனுப்ப முடியல, குட்ஸு தயாரிக்க முடியல, இப்படி சில சிரமங்களை கொடுக்கும். அதான் புத்திகள் வேறு இப்போ நடக்குதுன்னு வைங்க. இப்போ சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, சனி புத்தியோ புதன் புத்தியோ நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை வந்து லக்னாதிபதி திசை வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பலங்கள் தருங்க? புதனுடைய நட்சத்திரமே தனஸ்தானத்தில் தான் இருக்குது. அதனால் புதன் வந்து அந்த சொந்த நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுத்துருக்கும். புதன் திசையில் நல்ல பண வருமானத்தை கொடுக்கும். 8, 12 இருந்தால் மட்டும் கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து தொழிலே பண்ணக்கூடாது. யாருக்கு புதன் 8, 12 இருக்கோ அவங்க சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. பட் வந்து இப்போ கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனோடையே போய் இணைஞ்சு போகிறாரு, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, நல்லா திங்க் பண்ண வைப்பார். என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடம் கன்னி அவருடைய வீடாகவே இருந்தாலும் அங்கே வந்து சந்திர நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. அதனால் அதில் போகும்போது சனியால் பார்க்கப்படுகிறார் அந்த 4ஆம் இடத்துல. அதனால் வந்து தொழிலுக்கு பாதகம் இல்லை, உறவுகளில் சின்ன சின்ன சஞ்சலத்தை கொடுப்பார். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா கேது தசை நடக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் கிடைக்கும் ஐயா? கேதுவை பொறுத்த வரைக்கும் உயிர் பற்றான கிரகம். ஒரு இடமாற்றமாகட்டும், அல்லது கூட பிறந்தவங்களாகட்டும், அதே மாதிரி கணவன் மனைவி உறவாகட்டும், நண்பர்களாகட்டும், இதையெல்லாம் வந்து அரவணைச்சு போகிற விஷயத்தை கேது பண்ணுவார். அதில் வந்து இப்போ 3லேயே தான் இருக்கார், சிம்மத்திலேயே இருக்கார். அதனால் அந்த மாதிரி அரவணைச்சு போகிறது பண்ணுவார். உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணவங்களுக்கு இந்த கேது திசை வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்கும். ஆல்மோஸ்ட் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு பதிலாக இவங்க மார்க்கெட்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகிக்கணும், கம்யூனிகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கணும், கன்சல்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகிக்கணும். மூளை உழைப்பு சார்ந்து பண்ணாங்கன்னா இந்த கேது திசை இவங்களுக்கு நல்ல யோகம் தான். சிறப்புங்க ஐயா. இறுதியாக
சுக்கிரதசை சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருங்க? நல்ல என்ஜாய்மெண்ட் தான். ம் ஏன்னா சுக்கிரன் 5ஆம் அதிபதி. அதே 5ஆம் இடத்தை இயக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. ம். அதனால என்ன ஆகும்னா மனசுக்கு நினைச்ச மாத்திரத்துல அதே அளவுக்கு இன்பத்தை வாரி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால இவங்க வந்து உற்பத்தி சாராத தொழில், இப்போ வந்து ஒரு டீலர்ஷிப்பு, ஃப்ரான்ச்சைசி அல்லது ஒரு கான்ட்ராக்டு, இன்டீரியர் டெக்கரேஷனு, எடிட்டிங்கு, சினிமா தொழில், கலை தொழில், பாடகர், மியூசிஷியன், இந்த மாதிரி ம் ஜோதிடர், இந்த மாதிரி சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுக்கு 20 வருஷம் சுக்கிர திசையுமே பிரபல யோகத்தை கொடுக்கும். நல்லா அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து இப்போ கடகத்தில் இருக்காரு, சிம்மத்துக்கு போகிறாரு, அப்படியே கன்னிக்கும் போகிறாரு. அதனால் அந்த கோச்சார பலனும் சாதகமாக தான் இருக்கு. சிறப்பு சிறப்புங்கய்யா, அற்புதமா சொன்னீங்கய்யா. கிட்டத்தட்ட நம்ம வந்து 40 நாள் பலன்களை வந்து துல்லியமா நீங்க எடுத்து கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம வந்து அடுத்தடுத்த லக்னத்தை வந்து பார்க்கலாங்கய்யா. நன்றிங்கய்யா.